பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன்கள் இல்லை என்றால் இல்லை, இருக்கும் என்றால் நிச்சயம் இருக்கும். சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும். இன்று நிறைய பேர் புத்திர தோஷத்திற்காக ஏங்கி பல்வேறு மனைகள், அதாவது மருத்துவமனைகளுக்கு செல்கிறார்கள், மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறாங்க, வில்லைகளை விழுங்கி பிள்ளைகள் பெறலாம் என்று நினைக்கிறார்கள். கோயில் கோயிலாக போகிறாங்க. தவறொன்றும் கிடையாது. தடைகள் நீக்குவதற்கு பரிகாரங்கள் உதவும். ஆனால் வராது என்பதற்கு பரிகாரங்கள் எப்படி துணை செய்யும்? அதனால் அவங்க தத்துவபுத்திர யோகத்தை எடுத்துக்கொள்வது, காலம் தாழ்த்தாமல் அதை மனதில் ஏற்று தத்து குழந்தையை எடுத்துக்கலாம். தவறொன்றும் கிடையாது. துய்ய கேரளம் பாடல் எண் 33 உலகுக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. புத்திர தானம் மீதில் புகழ்பாவர் இருக்க, ஐந்து குற்றவன் நீசமாக உறைந்திட, சுபர்கள் பார்வை சற்றுமே இல்லாதாகில், ஜாதகன் தனக்கு பிள்ளை சுத்தமா இல்லை எனில் சொல்லுவார் அப்படின்னு ஒரு பாடல். 5ஆம் இடத்தில் பாவகரங்கள் இருக்கணும். அந்த அதிபதியை நீசம் அடையணும். லக்னாதிபதியையோ 5ஆம் அதிபதியையோ 5ஆம் வீட்டையோ சுபர்கள் பார்க்கக்கூடாது. புத்திர காரகன் பலவீனமானால் அவர்களுக்கு குழந்தை பேறு என்பது மிகவும் சிரமம். காலம் தாழ்த்தாமல் தத்துவபுத்திர யோகத்தை எடுத்துக்கொள்வது நலம்பல தரும் என்று துய்ய கேரளம் சொல்கிறது.